வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. டபிள்யூபிள்யூல ஒவ்வொரு ரெஸ்லருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுப்பாங்க. ரோமன் ரெயின்ஸ் எஃப்சிடபிள்யூ, அதாவது அதுக்கப்புறமா என்எக்ஸ்டின்னு மாற்றிடுச்சு. ஆரம்பத்தில் எஃப்சிடபிள்யூவில் அவர் ஒர்க் பண்ணும்போது இவருக்கு என்ன கிமிக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு டான்சிங் கோ அப்படிங்கிற ஒரு கிமிக்கை கொடுத்தாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ ரோமன் ரெயின்ஸ் கூட ரொமான்ஸாக இருக்கும். ஆக்சுவலி இது கிமிக்கை நம்ம ரோமன் ரெயின்ஸ் பண்ணார். யார் கூட பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாமரு. இந்த ரெஸ்லரை நீங்கள் மிந்தி கேட்டிருப்பீங்க. எனக்கு 2013 ரெஸ்லிங்கை பார்க்குற எல்லாருக்குமே சாமரேவே தெரிஞ்சிருக்கும். ஸோ டபிள்யூபிள்யூவில் ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ அவங்க கூட ரோமன் ரெயின்ஸை இணைத்து ஒரு நியூ கிமிக்காக பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வடிவமைச்சாங்க. ஆனால் ரோமன் ரெயின்ஸ்க்கு இந்த டான்ஸிங்கோ அல்லது ரொமான்ஸோ எதுவுமே செட் ஆகலை. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அதை கை விட்டுட்டாங்க. ஸோ டபிள்யூபிள்யூடைய மெயின் ஷோவில் பார்த்தீங்கன்னா 2013 அந்த நேரத்தில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஷீல்டை உருவாக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸோடைய கேரக்டருக்கு மட்டும் வேற ஒருத்தர் தேர்ந்தெடுத்து வச்சுருந்தாங்க. சரி, இவன் டான்ஸிங் தான் சரியாக வரமாட்டேக்கான், இவனை தூக்கி நம்ம ஷீல்டில் இருக்கிற 3வது மெம்பராக ஜாயின் பண்ண வைக்கலாம், ஆள் பார்க்கறதுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கானு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா ஷீல்டில் ஒரு மெம்பராக இறக்குனாங்க. சரி, டபிள்யூபிள்யூ வந்து இந்த டான்ஸிங்கோ கிமிக்கை விட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டான்ஸிங்கோ கிமிக்கை இன்னொருத்தருக்கு கொடுத்து அதோடைய பேரை மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கு பேர் ஃபண்டாங்கோ அப்படிங்கிற மாற்றிட்டாங்க. அதாவது கிமிக்க பேரையே இன்னொரு ரெஸ்லருக்கு பேராகவே மாற்றிட்டாங்க. ஸோ அதில் நம்ம சாமரே வந்து ஃபேண்டாங்கோவுக்கும் டான்ஸிங் நல்லா தெரியும், சாமரேக்கும் நல்லா டான்ஸிங் தெரியும். 2 பேருமே சேர்த்து ஜோடியாக மாற்றிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் தப்பிச்சாரு. இதே மாதிரி டபிள்யூபிள்யூஇயில் பார்த்தீங்கன்னா டாப் சூப்பர் ஸ்டார்ஸ் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூஇ ஆரம்பத்தில் கொடுத்த கிமிக் வேறு, கடைசியில் அந்த கிமிக் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கிமிக்கை மாற்றிடுவாங்க. அப்படிப்பட்ட ரெஸ்லர்ஸ் பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போட்டு ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது எல்லை நைட்டு. அவர் பாட்டுக்கு என்எக்ஸ்டியில் நல்லா தாங்க இருந்தார். மெயின் ராஸ்டர் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த கிமிக் தான் பார்த்தீங்கன்னா மேக்சிகன் ருபியா. மேக்சின் ருபி அப்படிங்கிற கேரக்டரில் தான் பார்த்தீங்கன்னா வந்தார். கூடவே நல்லா இருந்த மன்சூரை நினைக்கும் போது எனக்கு பரிதாபமாக இருக்குது. மேக்ஸின் சேர்த்து மேக்ஸிமம் மேல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமே உருவாக்குனார். ஆக்சுவலி இது மேல் மாடல் இல்லை, கே மாடல். ஏன்னா நல்லா இருக்கிற ரெஸ்லர்ஸை பார்த்தீங்கன்னா கே மாதிரி தான் காட்டுறாங்க. அதிகம் மன்சூர்லாம் நல்லா இருந்தாருங்க, முடியெல்லாம் வளர்த்துட்டு அவருக்கு ஹேர் கட்டை வச்சு சினுங்குறாருங்க, ஒரு மாதிரி லிஃப்டிக்கெலாம் போட்டு சினுங்குறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வருது. மேசை பாருங்களேன், அவன் அதுக்கும் மேலே சினுங்குறான். பஸ் ஸ்டாண்டு பக்கம்லாம் விட்டா அவ்வளோதான், அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. மேல் மாடல் டீமில் இருக்கிற மேக்ஸோட நிலைமையும் மன்சூரோட நிலைமையும். அந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டாக இருந்தார் மேக்ஸ் டுருபி. ஸோ அந்த டீமில் ஒன்லி ரெஸ்லிங்கெல்லாம் கிடையாது, மேனேஜ்மெண்ட் ரோல் மாதிரி. அந்த டீமும் சொகுடாபா டீமாக தான் இருந்தது. சொகுடா மீனிங்ஸ் எதுக்குமே உதவாத டீமாக தான் இருந்தது. நல்ல வேலை ட்ரிபிள் ஹெச் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்ததுக்கப்புறமா மேக்ஸ் டுருபி அப்படிங்கிற கேரக்டர் வேண்டாம், நீ பழையபடி எல்ஐ நைட் கேரக்டரே பண்ணடா, இந்த மேக்ஸ் டுருபி கேரக்டர் நம்ம உமன் ரெஸ்லரை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு மேக்ஸன் டுருபி அப்படிங்கிற கேரக்டரை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மேக்ஸன் டுருபி மூலியமாக இந்த இப்போ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி அந்த மேக்ஸிமம் மேல் மாடல் டீமை ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்புறம் நம்மளுடைய எல்ஐ நைட் மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வந்துட்டார். ஸோ அந்த மேக்ஸ் டுருபி அப்படிங்கிற பேரை தூக்கி தூர போட்டுட்டு பழையபடி அவருடைய ஓல்டு நேமான எல்ஐ நைட் அப்படிங்கிற பேர்லேயே வந்து இப்போ ரெஸ்லிங் பண்ணுறாரு. ஆக்சுவலி அதுதான் அவருக்கு செட் ஆகுது. ஒருவேளை பழையபடி அந்த மேக்ஸ் டுருபி அப்படிங்கிற கேரக்டரில் இருந்திருந்தார், மொத்தமாக அழிஞ்சு போயிருப்பார். இப்போ அவர் ஸ்மாக்டவுனில் இருக்கிறாரு, ஓரளவுக்கு அண்ட்ரைட்டாக தான் இருக்கார். இருந்தாலும் மைக் ஸ்கில்ல அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பேஸ் இருக்குது, அவருக்காக தனி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அந்த வகையில் தப்பிச்சிட்டாரு. அடுத்து மண்டே நைட் மசாலாச்சி மேசியா சாரிங்க. ஆக்சுவலி அந்த கிமிக் ஒரு நல்ல கிமிக். செத்ரோலன் செம்மையாக பண்ணார். நீங்கள் அந்த கேரக்டரை பார்த்துருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். இதான் நம்ம செத்ரோலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும். ஆனால் வேறு ரெஸ்லர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா கேரக்டர் ஓகே, கிமிக் ஓகே. செத்ரோலன்ஸ் நம்ம பழையபடி தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். இந்த மாதிரி டெரரெல்லாம் பிடிக்கல. மியூசிக்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் ஆனால் செத்ரோலன்ஸுக்கு ஃபேன்ஸுக்கு அது இந்த அளவுக்கு செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா இப்போ செத் ஃப்ரீக் ரோலன்ஸாக இருக்கார். இது ரொம்ப நல்லா இருக்குது பழைய கிமிக்கை காட்டிலும். ஸோ டபிள்யூடபிள்யூ ஆரம்பித்த கொஞ்சே நாளையில் பார்த்தீங்கன்னா இந்த மேசியா கிமிக்கை உதச்சிட்டாங்க. அடுத்தது கஷ்டப்பட்டு ஷேவிங் பண்ணி கெட்டப்பை சேஞ்ச் பண்ணி ரொம்ப ஹைப்பட விற்கிற லெவலுக்கு மாறின எசிகியல் கேரக்டரை கொண்டு வரும்போது நம்ம எலாய்ஸ் தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அவர் அதை பார்த்தாலே தெரியும், நிறைய ஒரு சேஞ்ச் பண்ணியிருப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர் பண்ணவர், இன்னர் போட்டு ட்ரெஸ்ஸிங் கலராக மாற்றி டோட்டலாக சேஞ்ச் பண்ணி வித்தியாசமாக ரெஸ்லிங் கெரியருக்கு வந்திருப்பார்.
ஆனால் WWE பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து வேண்டாம், பழையபடி நீ எலாயசாவே வான்னு சொல்லிட்டு எசிகல் கேரக்டருக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. எதை வேணாலும் மறப்பேன். WWE ஒன்று பண்ணாங்க பாருங்க. எசிகில் ஹாஸ்பிட்டலில் கிடக்கும்போது அவங்க அப்பா அம்மாலாம் வந்து பார்க்குறாங்களாம். எசிகிலோட அப்பா அம்மா அவரை மாதிரி இருக்காரு, பையன் அவனை மாதிரி இருக்காங்க. ஏன் அவங்க வீட்டில் இருக்கிற நாய் கூட எசிகில் மாதிரி தான் இருக்குமா. அதில் வச்சானுங்க பார்த்தீங்களா, அதை கூட நான் மன்னிக்கவே மாட்டேன்ப்பா எப்போவுமே. அப்புறம் ஜான் மாக்ஸ்லி 2018 வில்லத்தனத்தை ஆரம்பிக்கும் போது மூஞ்செல்லாம் செட் ஆகல, ஒரு மாஸ்கை போடுங்கப்பா டெரராக ஆகணும்னு சொல்லிட்டு மியூசிக்கில் கூட பார்த்தீங்கன்னா சைரன் இன்ஜின்லாம் சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு டீன் ஆம்ப்ரோஸோடைய கிம்மிக்கையும் மாற்றி காஸ்டியூமை மாற்றி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்தார். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இந்த டீன் ஆம்ப்ரோஸ் சரியில்லைப்பா, பழைய டீன் ஆம்ப்ரோஸே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த கிம்மிக்கு விட்டுட்டு டக்குன்னு அந்த கிம்மிக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம WWE பார்த்தீங்கன்னா தன்னுடைய கிம்மிக்கை சேஞ்ச் மூலமாக தப்பிச்ச ரெஸ்லர்ஸை பற்றி பார்த்தோம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சலாம் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.